அங்கே உள்ள அமெரிக்க பள்ளி படிப்பு பார்த்திங்கன்னா அங்கே வந்து அரசு சார்ந்த பள்ளிகளும் இருக்குது, தனியார் பள்ளிகளும் இருக்குது. அங்கே உள்ள கல்வி முறை எல்லாமே இப்போ பார்த்திங்கன்னா எல்லாம் ஐபேட் பேஸ்டு ஒரு கல்வி முறையாக மாறிடுச்சு. அதனால் எல்லாமே அவங்களுடைய படிப்பு, அவங்களுடைய ஹோம்ஒர்க் சப்மிஷன் முதற்கொண்டு எல்லாமே ஆன்லைனில் தான் அவங்களுக்கு இருக்கும். அதற்கு தேவையான எக்ஸ்ட்ரா சப்போர்ட், இப்போ இந்த டியூஷன் ஃபெசிலிட்டிஸ் அந்த மாதிரிலாம் கூட தேவைன்னா இவங்க தனியாக தான் படிச்சுக்கணும். அப்புறம் இங்கே உள்ள மாதிரி காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸும் அங்கேயும் இருக்குது. இப்போ பள்ளி படிப்பு முடிச்சுட்டு கல்லூரி போகணுன்னா அதற்கான காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ், அதற்கான கிளாஸஸ். இப்போ சில பேருக்கு அவங்களுக்கு மேக்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கோச்சிங் தேவைப்படுதுன்னா அதற்கான எக்ஸ்ட்ரா கிளாஸஸ், அந்த மாதிரி எல்லா ஃபெசிலிட்டிஸும் அங்கே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அமெரிக்காவில் வளர்கிற தமிழ் குழந்தைகளுக்கு ஒரு பெரிய சிக்கல் என்னென்னா அவர்கள் வந்து தமிழ் பேசுவது. அந்த குறையை போக்குவதற்கும் நம்ம தமிழ்ச்சங்கங்கள் மற்றும் வட அமெரிக்க தமிழ்ச்சங்க பேரவை போன்ற அமைப்புகள்லாம் இணைந்து தமிழ் பள்ளிகள் வந்து பல பள்ளிகள் அங்கே நடத்துகிறாங்க. ஒவ்வொரு சனிக்கிழமையோ அல்லது ஞாயிற்றுக்கிழமையோ ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் தமிழ் பள்ளிகள் நடைபெறும். அதில் நம்முடைய தமிழ் குழந்தைகள் எல்லாம் தொடர்ந்து ஒவ்வொரு வாரமும் சென்று தமிழ் பயின்று வருகிறார்கள். அதன் மூலமாக அவர்களுடைய தமிழுடைய பேச்சு, அப்புறம் எழுத்து போன்ற பல்வேறு திறன்களை அவர்கள் வளர்த்து கொள்கிறார்கள்.